ஆபிராமும் சோதோமின் ராஜாவும். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். ஆபிராமுக்கும் சோதோமின் ராஜாவுக்கும் இடையே நடைபெறுகிற சம்பாஷணை இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராம் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறிய அடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் ஆபிராமுக்கு எதிர்கொண்டு போகிறான். அப்பொழுது சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆபிராம் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து லோத்துவையும் அவரோடு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வருகிறார். அந்த ஜனங்களில் சோதோமின் ஜனங்களும் இருக்கிறார்கள். சோதோமின் ராஜா ஆபிராமிடமிருந்து தன்னுடைய ஜனங்களை தனக்கு தர வேண்டுமாறு கேட்கிறார். ஆபிராம் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து லோத்தையும் அவருடைய பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வருகிறார். சோதோமின் ராஜா அந்த பொருட்களின் மீது பிரியப்படவில்லை. பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஆபிராமுக்கு சொல்லுகிறான். ஆனால் ஆபிராமோ சோதோமின் ராஜா சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிராமிடத்தில் சோதோமின் ஜனங்களும் அவருடைய பொருட்களும் இருக்கிறது, அந்த பொருட்களை ஆபிராமே வைத்துக் கொள்ளட்டும் என்று சோதோமின் ராஜா சொல்லுகிறான். ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லுகிறார். ஆபிராம் வானத்தை நோக்கி பார்க்கிறார், அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆபிராமுக்கு இந்த பூமியோ இந்த பூமியில் உள்ள சம்பத்துக்களோ முக்கியமானதாக தெரியவில்லை. அவர் பரலோகத்திலே பிரவேசிக்கும் நாள் வரும் வரையிலும் இந்த பூமியிலே ஒரு பரதேசியைப் போல சஞ்சரிக்கிறார். ஆபிராமுக்கு உலக பிரகாரமான பொருள்களின் மீதும் சம்பத்துக்களின் மீதும் ஐசுவரியத்தின் மீதும் விருப்பம் இல்லை. ஆகையினால் ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆபிராம் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆணையிட்டு உறுதி பண்ணுகிறார். இதற்காக ஆபிராம் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறார். இது கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டு சொல்லுவதற்கு அடையாளம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணும் போதும் ஆணையிடும் போதும் நம்முடைய வார்த்தைகள் சுத்தமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். நாம் பொய்யானை இடுவோம் என்றால் தேவனுடைய கோபம் நம்மீது வரும். நம்மிடத்தில் உண்மை இருக்கிறது என்பதையும் பொய்யோ மாய்மாலமோ இல்லை என்பதையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணும் வண்ணமாக நம்முடைய கையை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உயர்த்த வேண்டும். சோதோமின் ராஜா ஆபிராமுக்கு பொருள்களை கொடுக்க முன் வரும்போது ஆபிராம் அதை பெற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். ஆபிராமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சோதோமின் ராஜா சொல்லக்கூடாது என்பதில் ஆபிராம் கவனமாயிருக்கிறார். சோதோமின் ராஜா மூலமாக ஆபிராம் ஐஸ்வர்யவான் ஆக விரும்பவில்லை. ஆபிராம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் மூலமாக வரும் ஐஸ்வர்யத்தையும் எதிர்பார்க்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய உடன்படிக்கையையும் நம்புகிறார். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தரால் வரும் ஐஸ்வர்யமே நமக்கு தங்கும். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் ஆபிரகாமுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. ஆபிராமிடத்தில் சுயநலமோ பேராசையோ இல்லை. ஆபிராம் தன்னுடைய சுயநலத்தை பார்ப்பதை விட தன்னோடு கூட யுத்தம் பண்ண வந்த
ஜனங்களுடைய நன்மையை பார்க்கிறார். ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிடுகிறார். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே குடியிருக்கிறார். ஆபிராம் இவர்களுடைய பங்கை சோதோமின் ராஜாவினிடத்திலிருந்து கேட்டு பெற்றுத் தருகிறார். ஆபிராம் தனக்காக எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சோதோமின் ராஜா சொல்லாதபடிக்கு ஆபிராம் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் சோதோமின் ராஜாவுக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபிராம் மற்றவருக்கு உரியதை இச்சிக்கவில்லை. ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணியவர்கள் பாரம்பரியத்தின் பிரகாரம் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆபிராமோ பிறர் பொருளை வஞ்சியாதிருக்கிறார். தனக்கும் தன்னுடனே வந்தவர்களுக்கும் உணவுப் பொருட்களை மட்டுமே பெற்றுக்கொள்கிறார். ஆபிராம் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் தேவனிடத்தில் பணிவோடு பொருத்தனை பண்ணுவதை குறிக்கிறது. தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருக்கு நேராக நமது கையை உயர்த்தி நம்மை தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட வேண்டும்.